வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம மட்டன் செமி கிரேவி தயார் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தயார் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதில் கரம் மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப 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 கம்மியாக சேர்த்திருக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்து கொடுக்க சொல்லி அடம் பிடிப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான மட்டன் செமி கிரேவி ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய ஸ்டைலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4-5 பட்டை, 2 ஏலக்காவை சேர்த்திடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு, கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்ல பழுத்த தக்காளி 2 மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போது பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்திடலாம். நான் இங்கே வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் மட்டனை சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இதை ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கும். இப்போ எண்ணெயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக குறுமிளகு தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இல்லைங்களா, அதுலேயே இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த மசாலா பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி தழை இதோடு சேர்த்திடணும். கூடவே கருவேப்பிலை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கிறேங்க. இது வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே சேர்த்திக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சு நம்ம மட்டன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் குக்கரில் வச்சுக்கோங்க. நான் இங்கே ஓப்பன் குக் தான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா மட்டன் எல்லாம் சூப்பராக குக்காக இருக்குங்க. இதை ஓப்பன் குக் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க, உங்களுக்கு குக்கரில் வேணும்னாலும் குக்கரில் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் செமி கிரேவி தயாராகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டையும் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. கரம் மசாலான்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக தோசை, ஆப்போ, சப்பாத்திக்கெல்லாம் சொல்லவே வேணாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.